ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். வண்டி கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருச்சு, வண்டி அனுப்பிச்சுட்டாச்சு, டெலிவரி பண்ணியாச்சு. என்னங்கிறத சொல்லிக்கிறேன். இது வந்து படா தோஸ்து போன ஆக்சல். இதில் வந்து கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து பேரிங் போயிடுச்சுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. சரி பேரிங் போயிடுச்சுன்னு சொல்லி வெளியே மாற்றிருக்காங்க கஸ்டமர். ஓகேங்களா, பிரேக் டவுன் ஆகி வெளியே மாற்றிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெண்டு செக் பண்ணாமல், இந்த ஆக்சல் பெண்டு செக் பண்ணாமல் பேரிங்கை வந்து மாற்றிருக்காங்க. பேரிங் மாற்றினது மட்டும் இல்லாமல் இதில் அதுக்கு மேலே வந்து பேரிங்கு, அதுக்கு மேலே வாசர், அதுக்கு மேலே லாக் வாசர், அதுக்கு மேலே நட்டு வரும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வேலை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாசர் போடாமல், லாக் வாசர் போடாமல் நட்டை மட்டும் போட்டு, நட்டை வந்து இந்த ஆக்சலோட சேர்த்து வெல்டிங் அடிச்சிட்டாங்க. நண்பர்களே, எக்கார்ந்து கொண்டும் இந்த தவறுதல் வந்து நீங்கள் டிரைவரு யாருமே பண்ணாதீங்க. அப்படி சொன்னாலும் கூட ஜாமான் ரெடி பண்ணி மாட்டிடுங்க. இது இப்போ அவங்க கஸ்டமர் மாட்டுறதுனால அதிகபட்சம் ஒரு 15 நாள் தான் ஓட்டிருப்பார், 15-20 நாள் தான் ஓட்டிருப்பார். இங்கே பாருங்கள், ஆக்சல் கட்டே ஆயிடுச்சு. டோட்டல் ஆக்சல் கட்டாகி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் ஃபோன் பண்ணாங்க. இருங்க பிரதர், நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வெல்டிங் அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்டு செக் பண்ணிலாம் கேட்டார். பெண்டு செக் பண்ணல அப்படின்னாங்க. பெண்டு செக் பண்ணாமல் போட்டதாலும் பேரிங் அடிக்கடி போகும். ரெண்டாவது, பெண்டு அதிகமாக இருந்தாலும் ஆக்சல் உடனே கட் ஆகும். பாவம், இவருக்கு வந்து அன்றைக்கி மாற்றிருந்தாருன்னா செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஆக்சலை கட்டாயி லோடோட முறிஞ்சு நின்றுச்சு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு மேலே செலவு வந்துருச்சு நண்பர்களே. அதனால் வந்து நம்ம வேலை பார்க்குறது முக்கியம் கிடையாது. கரெக்டான விஷயத்தை மாற்றி கரெக்டான விஷயத்துக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் கஸ்டமரு. அதனால் வந்து தெளிவாக வேலை பாருங்கள். எது போச்சுங்கிறத அதை மட்டும் மாற்றுங்க, எல்லாத்தையும் முடிச்சு மாற்றாதீங்க. கஸ்டமருக்கு செலவு இழுத்து கொடுக்கக்கூடாது. ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை, see you.